நாமே பசியால் வாடுகிறோம். இதில் முருகனுக்கு தினமும் நிவேதனம் செய்ய அவசியமா? அம்மா, வேலவன் நமக்கு கொடுத்ததை வைத்துத்தான் நாம் வாழ்கிறோம். இன்று அவரே சோதிக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். பசி என்பது வயிற்றுக்குத்தான், நம் பக்திக்கு அல்ல. அம்மா, வேலவன் நமக்கு கொடுத்ததை வைத்துத்தான் நாம் வாழ்கிறோம். இன்று அவரே சோதிக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். தைப்பூசம் நெருங்கி விட்டது. போகணும்னு ஆசையா? ஆமா, ஆனா காசு இல்ல. நான் என்ன செய்ய? கவலைப்படாத. இந்த வேலை நான் செய்து முடிப்பேன். ஒரு முதியவர் மயங்கி கிடக்கிறாரு. ஐயோ, போகலாம். ஐயா, எழுந்திருங்க. இந்த தண்ணீர், இந்த சாப்பாடு. தாத்தா, இந்த தண்ணியும் இந்த சிறிய பழத்தையும் வாங்குங்க. தம்பி, இந்த வேல் மிகவும் அழகாக இருக்கிறது. இதை என் பேரன் விளையாட கொடுக்கிறாயா? இதற்கு பதிலாக இந்த சிறிய பொற்காசை வைத்துக்கொள். முருகன் எங்கும் இருப்பவன் அல்லவா? பசியோடு இருக்கும் ஒரு குழந்தை கொடுப்பதும் அவனுக்கு சேரும் காணிக்கைதான். அத்தா, இந்த வேலையை திருப்பி தருகிறேன். இந்த பணத்தை வச்சுக்கோ. நன்றி அத்தா. இதை வச்சு பழனிமலை ஏறுகிறேன். ஐயா, இந்த மரவேல் இங்கே எப்படி வந்தது? யாரோ ஒரு பெரியவர் இன்று காலை வந்து, என் பக்தன் ஒருவன் இதை செய்தான், இதை சிலைக்கு பக்கத்தில் வையுங்கள் என்று கொடுத்துவிட்டு மறைந்து போனார். மாணிக்கத்தின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அன்பும் உதவியுமே பெரிய நிவேதனம். அது முருகனை சென்றடைந்தது. முருகனின் அருளால் செழிப்பு உண்டானது. அருள் எப்போதும் உன்னுடன்.